நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிம்ம ராசி, சிம்ம லக்னத்துல பிறந்த நீங்க, எதுமாற கர்ம பலன் இருக்கு? அதுக்கு கிரக சேர்க்கை உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குதுங்க? எப்படி தெரிஞ்சுக்கலாம்? உங்க கர்ம பலன் என்ன? எந்த கர்மால பொறந்திருக்கீங்கறதுக்கு கிரக அமைப்பு, சாதகமான கிரக அமைப்புகள் என்ன? சாதகமற்ற கிரக அமைப்புகள் என்ன? சிம்ம லக்ன, சிம்ம ராசியில பிறந்த நீங்க பூர நட்சத்திரமா இருந்தாலும் சரி, அஸ்வினி மக நட்சத்திரமா இருந்தாலும் சரி, உத்திர நட்சத்திரம் முதல் பாதத்துல இருந்தாலும் சரி, இந்த சிம்ம லக்னம், சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு யோகமான கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 5ஆம் வீட்டு அதிபதியாகிய குரு, அடுத்தபடியாக செவ்வாய். இந்த செவ்வாயும் குருவும் சிம்ம லக்னத்துக்கு யோகமான ஒரு கிரகங்களாக வருகிறது, தசைகளாக வருகிறது. அந்த ரெண்டுமே ஒண்ணுக்கொண்ணு சேரும் பொழுது அருமையான ராஜ யோகம் உருவாகிறது. ஸோ அப்படி இல்லாமல் குரு வந்து சனியோட சேரும் பொழுது கொஞ்சம் வலிமை குறைகிறார், அதோட ஷைன் குறையுது. அதே மாதிரி செவ்வாயோட சனி சேரும் பொழுது செவ்வாய் கொடுக்க வேண்டிய பலன்கள்லாம் குறையுது. அதே மாதிரி சனியோட சம்மந்தப்படாமல் குரு சந்திர யோகம், சந்திரனோட சம்மந்தப்பட்டு, செவ்வாய் சந்திரனோட சம்மந்தப்பட்டு குருச்சந்திர யோகம், சந்திரமங்கல் யோகம்னு ஆகும்பொழுது அருமையான பலன்கள், வாழ்க்கையில மேலும் மேலும் ஜெயிக்கக்கூடிய அற்புதமான கர்ம பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு சிம்ம லக்னம், சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்துடும். அதே மாதிரி குருவும் செவ்வாயும் சனியோட சேர்ந்து பாதிக்கப்படாமல், சந்திரனோட சேர்ந்து அதிக நன்மையை பெறாமல், சுக்கிரனோட சேரும் பொழுது நம்ம ட்ரிக்கான விஷயம், குரு சுக்கிரனோட சேருவது தவறு. எது மாதிரி தவறு? குழந்தைகள் விஷயம், பூர்வீக அந்த தாம்பத்திய விஷயத்தில், அது மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் அவ்வளோ நல்லா இருக்காது. கொஞ்சம் பலன்கள்லாம் கொஞ்சம் சுமாரான அமைப்புகள் இருக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளில் சில உத்வேக குறைவுகள்லாம் கொஞ்சம் வரும். ஆனால் அந்த செவ்வாய் சுக்கிரனோட சேரும் பொழுது மிருமங்கள் யோகம் என்று சொல்லப்படுகிற யோகம் உண்டாகி செவ்வாய் திசை அருமையாக இருக்கும். கட்டிடம், விளையாட்டு, நெருப்பு, மெடிக்கல் ரிலேட்டட், மருத்துவம், அது மாதிரி துறையில் நல்லா வரக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்கும். அதே மாதிரி புதனோட செவ்வாய் சேருவது மிகவும் தவறான ஒரு காம்பினேஷன். புதனும் கெடுவார், செவ்வாயும் கெடுவார். அதே மாதிரி புதனும் செவ்வாயும் சனியும் சேருவதும் மிகவும் தவறான காம்பினேஷன்ஸ். ஸோ இதில் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயம், ராகு எந்த கிரகத்தோடையும் சேரக்கூடாது. சனி எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி சந்திரன் சனியோடு சேர்வது தப்பு, சூரியன் சந்திரன் சனியோடு சேர்வது தப்பு. இதெல்லாம் வந்து புத்திர விஷயத்திலையும் அப்பா விஷயத்திலும் நமக்கு ஒரு நல்ல அமைப்புகள் கொடுக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையே ஒரு குரு, பௌர்ணமி சந்திரன், ஒளி பொருந்திய ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது, சுக்கிரனின் தாக்கத்தில் இருக்கும் பொழுது, புதனின் தாக்கத்தில் இருக்கும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் எது மாதிரி காம்பினேஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அதில் வந்து சிம்ம லக்னத்துக்கு வரவேண்டிய தசைகளாகிய செவ்வாய் திசை, குரு திசையில் வந்து அருமையாக இருக்கும். வரக்கூடாத திசைன்னு எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சனி திசை தான். ஸோ சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது. அதனால் சூரியன் தான் வந்து சிம்மராசியோட அதிபதி, சிம்ம லக்னத்தோட அதிபதி. ஸோ ரெண்டும் சேருவது தவறு, ஜாதகர் பாதிக்கப்படுவார். ஸோ எது மாதிரி காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது? அதே அவயோக கிரகமாகிய சனி கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் பொழுது, குரு சுக்கிரன் தாக்கத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் நல்ல பலன்கள் கொடுப்பார், பாதிப்பு குறையும். ஸோ இது மாதிரி அமைப்புகள்லாம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது? எது மாதிரி தசா புக்திகள் போய்கொண்டு இருக்கிறது? எதை நாம் எதிர்பார்க்கலாம், எதை நாம் வந்து எதிர்பார்க்க வேண்டாம்? ஒரு கிரகத்துக்குள்ள டிகிரி அடிப்படை எவ்வளோ? 15 டிகிரிக்குள்ளே இருந்துன்னா சேர்க்கை, 18 20 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா சேர்க்கையே இல்லை. ஸோ அது மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து ஒன்றுக்கு ஒன்று நம்ம அதை வந்து நம்ம சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கும் பொழுது, எது மாதிரி கர்ம பலனில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, எது மாதிரி விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம், எது மாதிரி விஷயங்கள் வந்து ஒன்றுமே வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்பு கொடுக்கும், எந்த மாதிரி தோஷத்தை கொடுக்கும், வாழ்க்கையில் எந்த மாதிரி அமைப்பில் அது கை வைக்கும், குழந்தையில் கை வைக்குமா, திருமணத்தில் கை வைக்குமா, உத்தியோகத்திலையா, பணத்திலையா, தாயாரா, தகப்பனாரா, உறவுகளா, எந்த கல்யாண விஷயத்துலையா, காதல் கல்யாணமா, எதில் வந்து எப்படி வந்து காம்பினேஷன்ஸ் கிரக அமைப்பில் சேருது அப்படிங்க. சுக்கிரனே பார்த்தீங்கன்னா ராகுவோட சம்மந்தப்பட்ட காதல் விஷயங்கள், சுக்கிரன் ராகு கேது கூட சம்மந்தப்படாமல் நேர்த்தியாக இருந்துக்கிறப்ப அது இருக்காது. இதெல்லாம் ஒரு கிரகமும் கர்ம பிணைகளே பார்த்தீங்கன்னா அந்த சேர்க்கையில் தான் இருக்குதே ஒழிய, சுக்கிரன் 9ல் இருந்தால் என்ன, சுக்கிரன் 10ல் இருந்தால் என்ன, குரு 8ல் இருந்தால் என்ன, குரு 9ல் இருந்தானாங்கிறதுல பலன்கள் கிடையாது. ஒன்றுக்கொன்று எப்படி இணையுது, எவ்வளோ டிகிரியில் இணையுது, யார் யாரோட சேர்றா,
அப்படி பொறுத்து தான் கர்ம வினை இருக்கிறதுங்கிறது நம்மளுடைய 18 வருஷம் அனுபவமாகிய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம வந்து கற்றுருக்கோம். ஸோ உங்களுடைய பிறந்த தேதி, உங்கள் பிறந்த நேரம், உங்கள் உரை வைத்து துல்லியமான ஜாதகத்தை போடும்பொழுது ஒன்றுமே இந்த பொதுவான பலன்கள் காட்டிலும் ஒன்றுமே துல்லியமான பலன்கள் நம்ம பார்க்க முடியும். எப்படி அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, எது மாதிரி யோகத்துறைகள் உங்களுக்கு வரும், எது மாதிரி மாற்றங்கள் நல்லது, எப்போ வேலை மாறலாம், எப்போ உத்தியோக உயர்வு இருக்குது, எப்போ வந்து வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியும், எப்போ வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயங்கள் காத்திருக்கிறது, எது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும், உடல்நல கோளாறுகள் எப்படி சரியாகும், எது மாதிரி விஷயங்கள் காட்டுது, லக்னம் எப்படி இருக்குது, ராசி எப்படி இருக்குது, ஒரு கிரகமும் சேர்க்கை எப்படி இருக்குது, எந்த சாரத்தில் இருக்கிறார், ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது உள்ளமே வந்து ஒரு துல்லியமான பலன்கள் வந்து நம்ம வந்து எதிர்காலத்தை திட்டமிடுவதற்காகவும் நம்ம வாழ்க்கையை செம்மையாக வாழ்வதற்காகவும் இன்னுமே நம்மளுடைய லைஃப் பொட்டென்ஷியலை ரீச் பண்ணக்கூடிய அமைப்பாகவும் நம்மளால் பண்ண முடியுங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்மஜாதகத்தை வச்சு பார்க்கும்பொழுது ஒன்றுமே நல்லா சொல்ல முடியும். இதனால் தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்கள் எல்லாத்தையுமே நாம் தவிர்த்து உங்கள் கர்மாவின் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே திட்டமிட்டு உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, எந்த கிரகம் யோகமான கிரகம், அந்த கிரகத்தின் தொழில் என்ன, அதோட அமைப்பு என்னங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை திட்டமிட்டு அந்த துறையை நம்ம தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் போராடும் பொழுது எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். ராகு குரு திசையெல்லாம் நடுப்பீரியடில் வந்துட்டா யோகம்னு இருக்கும். ஸோ சூரியனோட குரு சேர்வது நல்லது, சனி சேர்வது சரியில்லை, சூரியனோட செவ்வாய் சேர்வது தப்பே இல்லை. சூரியன் வந்து சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்துறது, ஒரு 10 டிகிரிக்குள்ளே வந்ததுன்னா அஸ்தங்கப்படுத்துவார், அதுவும் ரொம்ப நல்லது, சூரியனோட திசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயத்தில் சூரியன் ராகு கேதுகளோட சேரக்கூடாது. ஸோ ராகு கேதுகளோடய சேரக்கூடாது, சனியோட சேரக்கூடாது, மற்றபடி எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் தவறு இல்லை. அதே மாதிரி குருங்கிற கிரகம் பாருங்க, ராகு கேதுகளோட சேர்றது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் ராகுவோட ஒரு 4 டிகிரி 5 டிகிரிக்குள்ளே போயிட்டாருன்னா ராகு குருவோட பலனை எடுத்து குருவுக்கு எந்த பலனும் கொடுக்காம போயிடுவார். ஸோ அதனால் ராகுவோட சேரும் பொழுது குரு சண்டால யோகம் என்று சொல்லப்படுகிற யோகம் வந்துடுது. ஸோ அதனால் அது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி பாருங்க, ஓரளவுக்கு குரு சனியோட சேர்ந்தாலும் சனியை திருட்பலம் கொடுத்து நல்ல தொழில், நல்ல வேலை, அது மாதிரி விஷயத்தை கொடுக்க தான் செய்வார். செவ்வாயோட சேர்ந்தால் ராசி அதிபதியோடய சேர்வது ரொம்ப நல்லது. ராசி அந்த ஜாதகரே வந்து ரொம்ப சுகமாக வாழக்கூடிய நல்ல வாழ்க்கையில் டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி குரு சந்திரனும் சேர்ந்தால் சந்திரமங்கல் யோகம், அம்மா விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்லா பல விஷயங்கள் வந்து வீடு, வண்டி, வாகனம், அது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து கண்டிப்பாக குருவும் சந்திரனும் சேரும் பொழுது இருக்குது. குருவும் சுக்கிரனும் சேருவது தான் தப்பு. குருவும் ராகுவும் சேருவது தப்பு, குரு சுக்கிரன் சேருவது தப்பு. ஏன்னா சுக்கிரன் வந்து கலத்திரக்காரனாக இருந்து குருங்கிற ஒரு புத்திரக்காரனோட சேரும் பொழுது 2 பேருமே தேவகுரு அசுரகுரு என்று சொல்லப்படுகிற அந்த ஃபிக்ஷன் பிரச்சனை இருக்கிறனால 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையான ஒரு கிரகங்களாக இருக்கிறனால 2 பேரும் சுப கிரகமாக இருந்தாலும் ஒரு 10 டிகிரிக்குள்ளே 8 டிகிரிக்குள்ளே சேரும் பொழுது புத்திர விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள், தாம்பத்திய விஷயத்தில் சில பிரச்சனைகள், திருமண விஷயத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்துருவார். ஸோ அதனால் குரு வந்து இந்த 2 கிரகத்தோட சேர்க்கை இல்லாமல் மற்ற கிரகத்தோடு சேர்ந்துருக்கிறது நல்லது. குரு புதனோட சேர்ந்துருக்கிறது தப்பில்லை. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை. அதே மாதிரி மற்ற ஒரு மாதிரி மிகவும் அவயோக கிரகமாகிய புதன் மேஷராசி மேஷ லக்னுக்கு வரக்கூடாத தசையாக வருகிறார். வரவேண்டிய தசையாக சூரியன் குரு வருகிறார், வரக்கூடாத தசையாக புதன் வருகிறார். புதன் வந்தாவே கொஞ்சம் பிரச்சனைகளோடு சேர்ந்து தான் வாழ்க்கை ஓடுங்கிறது நம்ம மேஷ லக்னம் மேஷராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து புதனோட சம்மந்தப்பட்டுருச்சுன்னா ரிஸ்க். ஏன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் ராசி அதிபதி லக்னாதிபதியாக வரும்பொழுது அவர் 6ஆம் வீடு அவருக்கு பிடிக்காத அவயோக கிரகத்தோடு சேரும் பொழுது ஜாதகரே கொஞ்சம் விடந்தாவாதி மாதிரியும், அவர் கொடுக்குற ஐடியாஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக இல்லாத மாதிரியும், பம்பு வழக்குகள் அதிகமாக வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அமைப்பாகவும் ஜாதக பிரகாரம் கொடுத்துரும். ஸோ அது இருக்கான்னு பார்த்துக்குங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா புதன் குருவோட சேர்ந்துருக்கிறது நல்ல அறிவு கூர்மை, புதன் சூரியனோட சேர்ந்துருக்கிறது நிபுண யோகம், புதன் சந்திரனோட சேர்ந்துருக்கிறது தப்பில்லை. ஆனால் சந்திரன் இருள் சந்திரனாக அமாவாசைக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்தால் புதன் பாதிக்கப்படுவார்.
புதன் சனியோட சேர்ந்திருந்தா மந்த புத்திக்காரராக படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான் கொடுக்கும். மெமரி பவர் கொஞ்சம் குறைக்கும். ஞாபகம் மறதி அது மாதிரி சில விஷயங்கள், லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா புதன் வந்து செவ்வாயை காட்டிலும் ராகுவோட சேர்வதும் தப்பு. கேதுவோட சேர்ந்தா கூட அது ஒரு வேற மாதிரி ஒரு நுணுக்கமான அறிவை கொடுக்கும். ராகுவோட ஒரு 5 டிகிரி 6 டிகிரி கேட்கும் பொழுது ராகு புதனின் அமைப்பை எடுத்துக்கொண்டு புதன் வந்து நல்லா இருக்காது. ஸோ புதன் திசை வந்து ஒரு பிரச்சனைக்குரிய திசையாகவும் உடல் உபாதைகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லா பாருங்கள் புதன் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப முக்கியமாக பாருங்கள். புதன் திசையில் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பிளானட்ஸ் ஆகிய சுக்கிரன், அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்திரன், அதுக்கப்புறம் வரக்கூடிய சனிலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நியூட்ரலாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ராகுவோட சேராமல் இருக்க வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனிலாம் கேதுவோட சேருவது ரொம்ப நல்லது. சந்திரன் சனி சேர்ந்தால் புணர்ப்பு தோஷம் ஆகுது. அம்மா விஷயங்கள், அம்மாவுக்கு தோஷம், அது மாதிரி விஷயங்கள், கல்யாண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துடும். சுக்கிரன் வந்து சனியோட செவ்வாயோட சம்மந்தப்படும் பொழுது காதல் விஷயம் மூலமாக கல்யாணம் நடக்கிறது, காதல் திருமணம் அது மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அது எத்தகைய திருமணங்கிறது 7ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கிறார், அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குதுங்கிறத வைத்து நாம் துல்லியமாக சொல்கிறோம். ஸோ பொதுவாக இந்த மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கிரகம் நல்ல வரவேண்டிய கிரகமாக வரவேண்டிய தசையாக வருகிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். குருவும் சூரியன் அது யாரோட சேரக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி வரக்கூடாத திசையாக எந்த கிரகம் வருகிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் யாரோட சேர்ந்தால் நமக்கு இன்னுமே பிரச்சனைகள் கொடுப்பாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எது மாதிரி ஒரு ராங் காம்பினேஷன் வந்து நல்லதில்லை. யோகங்கள் பார்த்தீங்கன்னா குரு சந்திரன் சேர்வது ரொம்ப நல்லது, குரு செவ்வாய் சேர்வது நல்லது. அதே மாதிரி குரு எந்த ஒரு கிரகத்தோடு சேர்ந்தாலும் நல்ல விஷயம். ராகு சுக்கிரனோட மட்டும் அவர் வந்து விலகி இருக்கிறது நல்லதுங்கிறது நாம் இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, எந்த ராசியில் பிறந்திருக்கீங்க, அதில் இருக்கக்கூடிய தசா புக்திகள்லாம் எப்படி இருக்குது, கிரகங்கள் எந்தெந்த டிகிரி அடிப்படையில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம வந்து துல்லியமாக பார்த்து அது மூலமாக நம்ம பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்தவரை வச்சு நம்ம ஜாதகத்தை கணித்து பலன் சொல்லும் பொழுது அற்புதமான துல்லியமான பலன்கள். அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் என்ன, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் என்ன, எது மாதிரி உங்களுக்கு தொழில் அமையும், எது மாதிரி வாழ்க்கை அமையும், எந்த மாதிரி முடிவு எடுக்கிறது நல்லது அப்படிங்கிற போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் துல்லியமாக நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சொன்னது பார்த்திங்கன்னா மேஷ லக்னம் மேஷ ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.